ஹாய். கேரட் ரைஸ் செய்யறதுக்காக கேரட் சீவலான்னு சொல்லி எடுத்தேன். எப்பயுமே நான் அந்த பெரிய பெரிய ஓட்டை இருக்கு இல்லையா, அதில் தான் நான் செய்வேன். இது எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரில. இந்த ஸ்டாராக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்கு இருக்குது, அதில் என்ன சீவுவாங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே அதில் என்ன சீவுனா எப்படி வரும்னு தெரியல. அதில் எப்படி சீவினாலும் குண்டு குண்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். அது எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி யாருக்காவது தெரியும் இல்லையா, யாருன்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கேரட் ரைஸ்க்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கேரட்டுக்கு தேவையான அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம். எத்தனை பேர் ஸ்கூல் படிக்க சொல்ல இந்த பேக் எடுத்துகிட்டு போக மாட்டேன், இந்த பேக் எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்பீங்க சொல்லுங்கள். பட் நாங்களாம் சின்ன வயசில் வந்து இந்த தபால் பையின்னு சொல்லிட்டு ஒரு பேக் வரும், தபால் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி இருக்கும். அந்த பேக்கு தாங்க நாங்கள் கடைசி வரலாம் ஸ்கூல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவள் புதுசாக ஒரு மாதிரி மிலிட்ரி பேக் மாதிரி ஒன்று வந்தது. அதை வாங்கி கொடுக்க சொன்னால் கூட யாரும் வாங்கிலாம் தரல. எங்கள் வீட்டில் அவ்வளோ வசதிலாம் இல்லை. இந்த பேக் தான் நிறைய பேர் எடுத்துன்னு போய் நிறைய தடவை எடுத்துன்னு போயிருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி பேக் எடுத்துன்னு போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.